அன்பார்ந்த சொந்தங்களுக்கு என் இனிய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நித்தம் ஒரு சன்மார்க்க சிந்தனை. வறுமை போக்கும் சூரத்துல் வாக்கியா. ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடம்பு ரொம்ப சோர்வடைஞ்சு முடியாமல் போய் மரணப்படுக்கையில் இருந்தாங்க. அவங்கள நலம் விசாரிப்பதற்காக, அவங்கள பார்ப்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருவருக்கும் இடையில் நடந்த உரையாடலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்கள் முறையீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, எனது பாவங்களை நான் முறையிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் என்னோட இறைவனின் கிருபையை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நான் உங்களுக்கு ஒரு மருத்துவரை அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த மருத்துவன் அல்லாஹ் தானே, அவன் தானே எனக்கு இந்த நோயை கொடுத்தான் அப்படின்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கட்டுமா, அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அது எனக்கு பணம் இப்போது எனக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு வேணால் பிரயோஜனம் இல்லாமல் தேவையில்லாமல் இருக்கலாமே, உங்களுக்கு பிள்ளை இருக்குதுல்ல, அந்த பிள்ளைகளுக்கு தேவைப்படுமே, பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இல்லை, என் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதீங்க, என் பிள்ளைகளுக்கும் பணம் தேவையில்லை, ஏன்னா என் பிள்ளைகளை நான் தினமும் வாக்கியா சூறா ஓத சொல்லியிருக்கேன். யார் ஒருவர் தினமும் வாக்கியா சூறா ஓதி வராங்களோ அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் எப்பையும் வறுமை வராது. எனவே என் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு எப்போவுமே வறுமை வராதுன்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல சொல்கிறாங்க. நாமும் இனிமேல் தினமும் வாக்கியா சூறாவை ஓதி வருவோம், வறுமை போக்கி பலன் பெறுவோம், நம் வீட்டில் இருக்கும் அனைத்து பிள்ளைகளையும் ஓத சொல்வோம், நாளை சொர்க்கத்தில் இடம் பெறுவோம். இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு சன்மார்க்க சிந்தனையோடு சந்திப்போம், இல்லையெனில் சுவர்க்கத்தில் சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹீரா. அன்பான சொந்தங்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வர நம்ம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.